வீட்ல இவ்ளோ அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில, இந்த மயிலோட ஸ்டோரி தேவையா? அப்படின்னு சொல்லி தான் நெறைய கேள்விகள கேட்க வைக்கிறாங்க. ஏன்னா, ஒரு பக்கம் வெண்பாவ காணோம். இன்னொரு பக்கம் விஜய் கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. அந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ராஜி ஒரு பக்கம் கதிரேசன், நிஷா அவங்கள கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மல்லி ஒத்தாளா எப்படி சமாளிக்க போறாங்க? அப்படிங்கிறதே தெரியல. மல்லி இவ்ளோ பிரச்சனைகள சமாளிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில தன்னோட ஃபேமிலியான தன்னோட தங்கச்சி, அண்ணி அவங்களையுமே வீட்ல வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கணும். ஆனால் இந்த மயிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பல போராட்டங்களுக்கு பிறகு விஜய் மல்லி 2 பேருமே அவங்கள மீட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மயிலை இந்த தினேஷ் விடுறதா இல்லை, அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த மயில் ஏன் பயப்படுறாங்க? அவங்க கிட்ட ஒரு டீலுமே வச்சிருக்கிறாங்க. ஒன்று உன் வீட்டில் இருந்து 20 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டு வா, இல்லை ஒரு நாள் என் கூட வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரெண்டையுமே மயில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம். ஏன்னா நாகு பக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன இப்படி தினேஷ் மிரட்டுறான் அப்படின்னு சொன்னால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இல்லை அதுவே வேணாம், கையில் மொபைல் நம்பர் இருக்குது, சரி வேற ஒரு நம்பரை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. ஏன் மயிலும் தேவையில்லாமல் மல்லிக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அடுத்ததாக இப்போ மல்லிக்கிட்டையுமே விஜய் சரியாக பேசுறதில்லை. என்னோட பொண்ணு நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, நீ தானே தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ மல்லி எப்படியாவது வெண்பாவை வீட்டுக்கு மீட்டு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதனால் இப்போ அவங்க ரொம்பவே முயற்சி எடுத்து ஆட்டோலலாம் போய் சுற்றி பார்த்து தேடி பார்க்குறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போலீஸுமே அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலை. மல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெரிய பெரிய விஐபிஸோட ஃபோட்டோலலாம் அந்த நியூஸ்லலாம் போட்டு சடனாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளை அப்படி எங்கெங்கே தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாகுவோட சேர்ந்து எப்படியாச்சும் மல்லியை நம்ம மீட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மல்லி களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. உண்மையாகவே இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மல்லி இப்போ ஒரு புரட்சி பெண்ணாக மாறி இருக்கிறாங்க. அதனால் வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிற இடத்து பக்கம் அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதால அவங்க தனியாக போராடி மல்லி வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. நிச்சயமாக அப்கமிங்கில் விஜய் மல்லி 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வெண்பா மூலமாக தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மல்லி வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெண்பா தெரிஞ்சிக்க தான் செய்வாங்க. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம விஜய் மல்லி 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை வெண்பா தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.